இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு. அந்த பெண்களோட தொடர்பில் இருக்கிற சேட் எல்லாமே வரைமுறைக்கு மீறிய பேச்சு. அதில் ஆர்வம் அதிகமானதும் இந்த மனைவியோட இன்டிமெசி லைஃப் வந்து க்ளோஸ் ஆகுதே தவிர, மனைவி சொன்ன நான் வந்து கொஞ்சம் எரிச்சலாக பேசுவேன் அது காரணம் இல்லை. அவரோட பார்வையில் அதை சொல்கிறார். அதுவும் அந்த வயதில் பெண்கள்கிட்ட அதுதான் டேட்டிங் ஆப்ஸ் வரை எடுத்துகிட்டு வரும். கல்லூரி காலகட்டத்தில் வேறு மாதிரி இருந்தது. அப்போ டேட்டிங் ஆப்ஸ் இல்லை. அதனால் இவர் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஃபார்ம் வந்து லவ் பண்ணுறது. அது எந்த காலகட்டம் வர போதோ அது பற்றியா நான் நினச்சபடி நல்லா நடக்கும், அவ்வளோதான், காணாமல் போயிடுது. முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இவருக்கு ஒரு ஸ்பேஸ் வருது இல்லை, கன்சீவ் ஆகிறாங்கன்னும் போதே ஒரு ஸ்பேஸ் வரும். அப்போ இவர் வேறு ஏதாவது அப்படின்னும் போது தான் இந்த டேட்டிங் ஆப்ஸை வந்து யதார்த்தமாக பார்க்குறாரு. இவருக்கு எந்த அழைப்புமே இல்லைன்னு வச்சுங்களேன், அல்லது இவர் போய் ஏதோ ஒன்று பேசினா அதுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லைன்னு வைங்களேன், அதை பார்க்காம விட்டுறது இல்லை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எவ்வளவோ மனித மனங்களை படிக்கிறீங்க, எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறத மீறி நம்மள்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் இவங்க நம்மள்கிட்ட வராங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்மள்கிட்ட வந்து அனுப்பி வைக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறீங்க? ஒரு கவுன்சிலராக மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இவ்வளோ பேர் நம்மள்ட்ட வந்து இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குன்னு, அதாவது ஒரு விதையில் இருக்குது ஆலமரம்னுவாங்க. ஒரு விதையில் ஆலமரத்தினுடைய மொத்த கிளைகளினுடைய உருவமைப்பும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு என்னமோ எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து கவுன்சிலர் அப்படின்னு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ செய்யணும்னு எழுதப்பட்டிருக்கு, இந்த இன்டர்வியூ இவங்க ஷூட் பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கு, நக்கீரன் இதை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பகுதி இருக்குது. அப்படி தான் இது எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக எந்த இடத்துல வரும்னா, இப்போ நம்ம கவுன்சிலராக பேசி முடித்து அவங்க யாரோ வந்தவங்க போயிடுவாங்க. ஒரு 9 மாதம் கழிச்சோ 12 மாதம் கழிச்சோ அல்லது ஒரு 2-3 வருஷம் கழிச்சோ எங்கேயோ ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ எங்கேயோ சந்திக்கும்போது, இல்லை ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ சந்திக்கும்போது கிட்ட வந்து கை கொடுத்து பேசி, சார் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னும்போது அந்த கவுன்சிலர்ன்றது அப்போ இருக்காது. அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். பொதுவாக நான் இதை வந்து என்னுடைய செஷன்ஸில் நான் சொல்கிறது உண்டு. ஒரு கவுன்சிலர் வந்து இப்போ கப்பலுக்கான கவுன்சிலிங் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்கள ஒரு பொது இடத்துல பார்த்தா ஒரு கவுன்சிலராக நான் அவங்கள்ட்ட போக மாட்டேன். அது கவுன்சிலர்னு இல்லை, நான் கிட்டே போக மாட்டேன். ஏன்னா அவங்க ஞாபகம் வந்தால் கூட, ஆமாம், எனக்கு அறிமுகமாக எனக்கு இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட நான் கிட்ட போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அது இன்கன்வீனியன்ஸு. அவங்க இப்போ கூட வந்திருக்கிறவங்கள்ட்ட நான் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கோம், அல்லது நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தது அதை போய் இப்படி தீர்த்துணும், அதை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் தூரம் தான் இருப்பேன். ஸோ நான் பார்த்தாலுமே கூட நான் அமைதியாக என்னுடைய ஒர்க்கனோ அதை பார்த்துட்ருப்பேன். அவங்க வந்து பேசுனா சரி, அவங்க அதை விரும்புகிறாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவாங்க, தான் அன்றைக்கி பிரச்சனையாச்சு இல்லை, அப்புறம் சரியானோம்ல சார் தான் அப்படின்லாம் பேசுவாங்க. அது நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும். சரி, ஒரு ஹியூமன் பீயிங்காக ஏதோ நம்ம செய்கிறோம் அப்படின்றது. அது இதுக்கு முன்னாடி நம்ம இதை பேசியிருக்கோம். கவுன்சிலிங்கிறது வந்து பஞ்சாயத்து இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் வந்து கவுன்சிலிங்னா இன்னொரு பார்வையும் இருக்குது. எனக்கு என்ன மென்டலாக நான் அப்படின்னு கேட்குறதெல்லாம் இன்னும் வருது. கவுன்சிலிங் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸில் செட்டிங் வந்து எங்கேயோ மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கு, அல்லது நான் அலைன்மெண்ட், எங்கேயோ அலைன் ஆகலை. ஆமாம், கவுன்சிலிங் வந்தால் அது அலைன் ஆகிடும். அலைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் கரெக்ட். வேணும் வேணாம்,
சரியாக போய்க்கிறோம், சரியாக போக முடியாது, என்ன எடுத்தாலும் சரி. அதாவது போட்டில் வந்து 4 ஓட்டை இருக்குது. நான் இப்போ ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுறேன்றது சரியான டெசிஷனாக இருக்காது. அந்த அந்த ஓட்டையை அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க, போட்டை விற்றுருங்க, போட்டில் இருந்து இறங்கி கரைக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்கள் வேலை. அதுதான் இது. ஸோ அது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நம்ம செய்கிறோன்றது மனதில் ரொம்ப மகிழ்வு. அது நக்கீரனுடைய பங்கும் நிச்சயமாக எத்தனையோ கணவன் மனைவி அவங்க வந்து வாழ்த்தும் போது நக்கீரனுக்கும் நன்றி சொல்லுங்க சார், நான் மட்டும் அதை பார்க்கலன்னா நேரம் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு இப்போ. ஆமாம், 6 months 9 monthsக்கு முன்னாடி சந்தித்தவங்கலாம் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த கிரெடிட் வந்து டீமுக்கும் போகும். அது மாதிரி அந்த ஒரு போட்டை வந்து நீங்கள் சரி செஞ்சுருப்பீங்கல்ல, ஒரு மாலுமியாக இருந்து போட்டை சரி செஞ்சு கரை சேர்த்துருப்பீங்கல்ல, அந்த கரை சேர்த்த ஒரு நபர் யார்? ஒரு மனைவி வராங்க, தன்னுடைய பிரச்சனை நேரடியாக ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து தாம்பத்திய ஈடுபாடு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சரி, அது ஒரு குழந்தை பிறக்குது, குறைய ஆரம்பிக்கிறதுன்றது இயல்பு தான். அப்படியே அது அப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் குறைஞ்சிட்டே போய் அப்படியே இல்லை, அதாவது நீயும் நானும் பெட்ரூமில் இருந்தோம்ல அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஓ, நம்ம 2 பேரும் பெட்ரூமில் சந்தித்தோம்ல, ஒன்ஸ் அப்பான டைம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதை சொல்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு டவுட் வருது. ஸோ வந்து மொபைல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா இந்த டேட்டிங் ஆப்ஸ் அது வந்து நிறைய டவுன்லோட் ஆகுது. அதெல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். அப்புறம் தான் மைண்டு சும்மா இருக்காதே, அதெல்லாம் யோசித்து பார்த்து எந்த நம்பர் போடுறாங்க எல்லாம் யோசித்து இதுவாக தான் இருக்கும் அதுவாக தான் இருக்கும்னு எல்லாம் ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து மெம்பர், ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு, அந்த பெண்களோட தொடர்பில் இருக்கிற சேட் எல்லாமே வரைமுறைக்கு மீறிய பேச்சு. பேச்சோடு மட்டும் இல்லை, நம்ம நேற்று சந்தித்தோமே அப்போ இது நடந்ததே அப்படின்னு அடுத்த அப்போ இவங்களுக்கு அப்போ தான் ஓ இது எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுதான் சார் பிரச்சனை. எனக்கு வந்து நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி ஒரு மாதம் நீண்ட எனக்குள்ளேயே ஆலோசனைக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்களோட ஒரு ஆலோசனைக்கு பிறகு சில பேர் தங்களுக்குள்ளேயே அழகாக பேசிக்குவாங்க. அதுக்கு பிறகு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த லைஃப் தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வரேன். ஏன்னா 2-3 தடவை சொல்லி பார்த்தேன், அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருந்தது. ஸோ ஆனால் எதுக்கும் ஒரு முறை பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். சரி, இப்படி அவர் போகிறதுக்கு உங்கள் சைடும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல, அவரை பேசுவோம், அவரை கூப்பிடணும், அவர் வரணும், அவர் வந்தால் தான் பேசினா தான் சரியாகும். ஆனால் உங்கள்கிட்டையும் ஏதோ பிரச்சனை இருக்கும்ல, அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்களே உங்களுக்கு ஒரு சுய மதிப்பீடு போட்டுட்டு இது கொஞ்சம் எரிஞ்சு விழுவேன் சார். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் கொஞ்சம் 2 வரியில் முடிக்கிறத நான் ஒரு 5-6 தடவை சொல்லுவேன். அது என் சைடில் இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்றது சரியா இல்லையே சார். சரி, அப்போ அவரை வர சொல்லுங்கள், பேசுவோம் அப்படின்னாச்சு. அவர் வரமாட்டார் சார். ஸோ இந்த வழக்கமாக எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிற விஷயம், கணவன் சமயத்தில் கவுன்சிலிங் வரும்போது மனைவி வரமாட்டாங்க சார். இல்லை, மனைவி வந்தால் கணவன் வரமாட்டாங்க. உடனே சொல்லிடுறது இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு. எப்படி சரி பண்ண முடியும்? இட் இஸ் வெரி நேச்சுரல். 2 பேர் இருக்கிற வாழ்க்கையில் 2 பேரில் ஒருத்தரால் பிரச்சனை வருதுன்னும் போது அந்த பிரச்சனை வர்றவர் வராமல் இருந்து பிரச்சனையை சொல்கிறவர் வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? முடியாது. மந்திரவாதி இல்லை முடியாது. இங்கே உட்காந்தே சரி பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடலாம். என்கிட்ட எலுமிச்ச பழமும் இல்லை மந்திரமும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்ன பிற்பாடு அவங்க சரி நான் பேசுகிறேன். அப்புறம் சில முறைகளும் இருக்குது. நம்ம இதை பல செஷன்ஸில் சொல்லியிருக்கோம் நம்ம ப்ரோக்ராம்லேயே. அதாவது கவுன்சிலிங்க்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒரு மேலுக்கு வந்து அது ஒரு பெரிய இன்சல்ட் மாதிரி நினைப்பார். ஈகோ வந்து அவருக்கு தடுமாறும். அது மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு கூப்பிட்டாலும் என்னை பார்த்தா மனநிலை சரியா எங்களுக்கு கெட்டு போச்சா எனக்கு அப்படின்னு. நமக்குள்ளே சரியாக வரல, ஒரு கவுன்சிலிங்க்கு போனோன்னா சில புரிதல்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என் சைடு திருத்திக்கிறேன், நீங்கள் உங்கள் சைடு திருத்திக்கிங்க, வாழ்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறமும் சரியாக வரலைன்னா வேறு யோசிப்போம் அப்படின்றத இப்போ நான் சொன்ன முறையில் சொன்னால் வந்துடுறாங்க.
இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களுக்கும் இதுதான், பெண்களுக்கும் இதுதான். அதை விட்டுட்டு ஒரு கவுன்சிலிங் போகலாம் வாங்கன்னா நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து எனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு தான் பைத்தியம் அப்படின்னு இந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றதே பிரச்சனை ஆகிடுது நிறைய வீடுங்களில். ஸோ அதனால் கூப்பிட்றப்போ ஏன் தவிர நான் திருத்திக்கிறேன், உங்கள் தவிர நீங்கள் திருத்திக்கங்க, ஒரு பொது கருத்தை எடுத்துக்குவோம், அதிலிருந்து நாம் எவால்வ் ஆவோம் அப்படின்னு சொன்னால் சரியாக வரும். அதே மாதிரி இவங்க போய் கூப்பிட்டாங்க, அவர் வந்துட்டார். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அவருக்கு வந்து இவங்க இந்த சொன்னாங்கள்ல, நான் கொஞ்சம் எரிஞ்சு விழுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரோட பிரச்சனை வந்து, சார் எனக்கு என்னன்னு தெரியல சார், நான் போவேன், எல்லா ஆப்ஸ்லேயும் போவேன், பார்ப்பேன், எல்லாரோடவும் பேசுவேன், அப்புறம் அந்த சேட் வந்து கண்ணாபின்னான்னு போகிறது தான், கண்ணாபின்னான்னு போவோம், அப்புறம் வந்து நேரில் சந்திக்கிறது, அப்புறம் மேற்படி எல்லாம் நடக்கும். ஆனால் நான் வீட்டில் தான் மனைவி இப்படி தான், அப்படி அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இது என்னன்னு தெரில, எனக்கு ஏதோ நடக்குது, இது ஏன் நடக்குது என்னன்னெலாம் எனக்கு தெரியல அப்படின்றார். இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்கிற இந்த விஷயம் வந்து 1 வருடம் 1.5 வருடத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த நிகழ்வுக்கு அவர்கிட்ட பேசும்போது ஒரு வித்தியாசம் எனக்கு புரிய வந்தது. அவர் என்னென்னா, இது தப்பு தான், ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி ஒரு நிலையில் இருக்கார். இது எப்படின்னா, இந்த 6 மணிக்கு மேலே நம்ம ஆளுங்களுக்கு கை நடுங்குமே, அந்த மாதிரி இந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சில பேருக்கு அப்படியே, சார் செல்ஃபோனை வாங்கிட்டீங்க அப்படின்னு பரபரப்பாங்க. அது மாதிரி அப்புறம் இந்த பான் வாட்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் யாரும் இல்லைன்னா உடனே தனியாக ரூமுக்குள்ளே ஓடணுன்ற மாதிரி இந்த டேட்டிங் ஆப்ஸை வந்து அவர் பார்க்குறத எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு சொல்கிறார். என்னது எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு கொஞ்சம் அவர் வந்து சரியான வார்த்தையை யூஸ் பண்ணல, போய் எல்லாரையும் நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நான் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். இந்த பார்க்குறது இருக்குல்ல, இது வந்து எப்போ முடிவுக்கு வரும், ஏதோ ஒரு இடத்துல இது முடிவுக்கு வரணும். ஏன்னா ஒருத்தங்களை தேடி போகல, இது மல்டிப்புளாக போயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை அடைஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப். அது அடைஞ்ச உடனேன்றது வந்து இது கொஞ்சம், அதாவது பொது மீடியாவில் நாம் இருக்கிறதுனால சரியாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு. கரெக்ட் நீங்கள் புரியுது. சில பேருக்கு வந்து நேரில் பார்த்தா போதும், சில பேருக்கு வந்து கடைசி வரை போகணும், சில பேருக்கு வந்து சும்மா ஒரு ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அதோட ஓவர். இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வரை போயிட்டு அதோட வந்துடுறது, அப்படியான ஒரு தொடர்பு. இப்போது இந்த தொடர்பினுடைய பிரச்சனை எங்கே இவருக்கு வர ஆரம்பிக்குது, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா பிரச்சனையே இல்லை சார். ஆனால் அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்துடுது சார். என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி வர்றதில் யாராவது கொஞ்சம், அதாவது இது மாதிரி வர்றதில் அந்த சைடு வர்றவங்களும் சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, மிரட்டுறது, இவர் சார்ந்த தகவல்கள் கொஞ்சம் வாங்கிட்டு அல்லது இவங்க சந்திக்கிறத வீடியோ எடுத்து, இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, அது ஹிடனாகவே இருக்குது, வெளி உலகத்துக்கு. இப்போ டேட்டிங் ஆப்ஸுக்கு போகிறவங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒன்று நடந்திருக்கும் அல்லது இனிமேல் நடக்கும், எங்கேயோ யாருக்கோ இந்த மாதிரி ஏதோ நடந்துருது. அப்போ இவருக்கு அந்த மாதிரி 1 2 நடந்தால் அங்கே ஃபுல் ஸ்டாப், டக்குன்னு ஒரு பயம் வந்து, ஐயோ இனிமேல் இதில் அடுத்து ஒரு நான் இப்படி எடுத்துக்குவோமே, ஒரு 2-3 வாரத்துக்கு ஒன்றும் ஐயோ வேணாம், அப்புறம் திரும்ப டெம்டேஷன், திரும்ப உள்ளே போகிறது, அது அப்படியே இந்த கை அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி திரும்ப உள்ளே போகிறது, திரும்ப எதையாவது செய்கிறது, திரும்ப யாரையும் மீட் பண்ணுறது, அதுக்கு டைம் நாள் பூரா பேசிகிட்டே இருக்கிறது. அதாவது இது எப்படின்னா, அவங்கள சந்தித்து அவங்களுக்கும் இவருக்குமான உடன்பாட்டோட ஏதோ ஒன்று நடக்குதில்ல, அதோட கிளம்பி வந்துடுறது, அதுக்கப்புறம் திரும்பி விட பார்க்குறதில்ல அப்படின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. இதில் இந்த தொடர்பில் மும்பையிலேருந்து ஒரு தொடர்பு இவருக்கு கிடைக்குது. தலைவர் இங்கேருந்து மும்பைக்கே போகிறார். போனால் அங்கே வந்து இவரை வந்து மிரட்டுறது வரை ஏதோ நடக்குது. யாரோ, அதாவது நம்ம வந்து என்ன நினைப்போம், டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அது மட்டுமே தனியாக வரும்னு நினச்சிக்கிட்டு போவோம். ஆனால் அங்கே வேறு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், தனியாக வருது, அப்புறம் 2 பேர் வந்து உட்காடுறான், அதுக்கப்புறம் 2 பேர் வந்து உட்காடுறான், நீ இப்படி பேசுனியாச்சே, நீங்கள் இங்கே இருந்தீங்களே,
இதை வீட்டுக்கு அனுப்பலாமா, இதை உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பட்டுமா, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இவருக்கு வந்து ஐயோ இது புரியாமல் ஏதோ தெரியாமல் நம்ம வந்துட்டோம் போயிட்டோன்னு ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி நடந்துமே கூட ஒரு 2 வாரத்துக்குள்ளே திரும்ப உள்ளே போகணும் போல் இருக்குங்க. அப்போ இந்த திரும்ப அந்த டெம்டேஷன் இருக்குல்ல சார், பொதுவாக ஒரு பிஹேவியருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்ததுன்னா அடங்கிடும். ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இப்போ இந்த த்ரெட்னிங் அல்லது பணம் பறிக்கிறது அல்லது உன்னுடைய பேரை கெடுத்துருவேன் நான் சொல்கிறத செய் அப்படின்னு செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ. ஆனால் அதையும் கடந்து இவருக்கு ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் அவரோட பிரச்சனை. அதனால தான் அது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அதில் ஆர்வம் அதிகமானதும் இந்த மனைவியோட இன்டிமெசி லைஃப் வந்து க்ளோஸ் ஆகுதே தவிர, மனைவி சொன்ன நான் வந்து கொஞ்சம் எரிச்சலாக பேசுவேன் அது காரணம் இல்லை. அவரோட பார்வையில் அதை சொல்கிறார். எப்பவுமே 5லேருந்து 14 வயதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வாழ்க்கைக்கான நம்பிக்கையாக மாறும். அதாவது நல்ல விஷயம் நடந்தால் நல்ல விஷயம் எதையும் எதிர்கொள்ளலான்னு வரும். தவறான விஷயங்கள் நடந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க ஒரு தவறான விஷயம் நமக்கு நடக்குமோ அப்படின்னு இருக்கும். ரொம்ப புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணுன்னா 5லேருந்து 14க்குள்ளே நீங்கள் வந்து நீச்சல் தெரியாமல் உங்களை எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டான் தண்ணிக்குள்ளே, கிணறு, அப்புறம் யாரோ பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா தண்ணியை பார்க்கும்போதெல்லாம் இந்த பயம் வந்து சேரும். அப்போ இவர் இதை செஞ்சிகிட்டே இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கும் அப்படின்னு அவரை மெதுவாக அவருடைய கல்லூரி காலகட்டம், பள்ளி அப்படிலாம் இழுத்து கொண்டு போய் பேச வைக்கும்போது அவருடைய பள்ளி, அதாவது 7th 8th ஏதோ ஒரு சம்பவம், அதை தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு பெண் வந்து இவர்கிட்ட கூட படித்த பொண்ணு, 8ன்னா என்ன 13 வயசு. ஸோ ஒரு 3 பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதில் அந்த 2 பேர்கிட்ட மட்டும் அது பேசுது. இவரை வந்து பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு போயிடும். இவங்க நம்மகிட்ட பேசவே மாட்டேங்குதே, 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை என்கிட்ட பேசவே மாட்டேங்குதே. இப்போ அவருக்கு ஒரு 2-3 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ பிளானிங் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப அவரே இப்போ தான் சார் யோசிச்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒன்று ஒன்றா சொல்கிறார். வேறு எங்கே இருக்குது பாருங்க. இந்த 2 பசங்களை அந்த பொண்ணு சந்திக்கிற நேரம், இப்போ இன்டர்வெல் வரும்போது தானே சந்திப்போம். அதில் இந்த 2 பசங்களுக்கு டேய் உன்னை வந்து அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான்டா, உன்னை இவன் கூப்பிட்டான்டான்னு அனுப்பிச்சிட்டு இவர் வர்றது. இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க வரல அப்படின்னு என்கிட்ட பேசிட்ட பற்றியா அப்படின்னு உள்ளே ஓடும். வரேன்னாங்க. நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? செஞ்சிட்டேன் அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கிறார். இப்போ இதை ஒரு 5-6 முறை இவர் செய்கிறார். இப்போ அந்த பொண்ணு வந்து ரெகுலராக பேச ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அந்த பொண்ணை விட்டுருவார். அந்த பொண்ணை நான் அதோடு விட்டேன் சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தான் நினச்சா அது நடந்துடணும். அதுவும் அந்த வயதில் பெண்கள்கிட்ட. அதுதான் டேட்டிங் ஆப்ஸ் வரை எடுத்துகிட்டு வருது. இது கல்லூரி காலகட்டத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கு. அப்போ டேட்டிங் ஆப்ஸ் இல்லை. அதனால் இவர் இந்த அப்போ இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஃபார்ம் வந்து லவ் பண்ணுறது. ஸோ ஐ லவ் யூன்னு சொல்கிறது. அது எந்த காலகட்டம் வர போதோ அது பற்றியா நான் நினச்சபடி நல்லா நடந்து அவ்வளோதான், காணாமல் போயிடுறது. இது வந்து திருமணத்துக்கு பிறகு, இது திருமண உறவு வந்ததுக்கு பிறகு, இன்டிமெசி லைஃப் வந்ததுக்கு பிற்பாடு, குழந்தை வந்ததுக்கு பிற்பாடு இது இல்லை. அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இது இல்லை. ஏன்னா அவர் ஏதோ வேற ஒரு சந்தோஷத்தில் அப்பா மனைவி அப்படி அந்த உணர்வில் இருக்கார். ஆனால் அந்த முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இவருக்கு ஒரு ஸ்பேஸ் வருது இல்லை, கன்சீவ் ஆகிறாங்கன்னும் போதே ஒரு ஸ்பேஸ் வரும். அப்போ இவர் வேறு ஏதாவது அப்படின்னும் போது தான் இந்த டேட்டிங் ஆப்ஸை வந்து யதார்த்தமாக பார்க்குறாரு. அங்கே போனால் அங்கே வந்து இப்போ இவர் ஒரு உதாரணத்துக்கு இவர் மெம்பர்னு போடுறார். இவருக்கு எந்த அழைப்புமே இல்லைன்னு வச்சிங்களேன், அல்லது இவர் போய் ஏதோ ஒன்று பேசினா அதுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லைன்னு வைங்களேன், அதை பார்க்காம விட்றதில்ல, அதுக்கான எல்லாத்தையும் செய்யுது.
அதாவது மெதுவாக பேசி ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்டாக அனுப்பிச்சு பேசி, அதாவது அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா, அப்படியே நீயும் நானும் இதுக்காகவே பிறந்தோமோ அப்படின்ற மாதிரி போய் இங்கே ஏதோ முடிஞ்சதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். இங்கே முடியறதுன்றது என்ன வேணா இருக்கலாம் அவருக்கு அது இது நோக்கமே இல்லை. அதாவது நம்ம ரெகுலரில் நினைக்கிற மாதிரி இப்போ வேறு எதுக்கு போவான், டேட்டிங் ஆப்ஸ்னால் பொண்ணுங்கள்ட்ட தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் நீ என்னை கவனிக்கணும், கவனிச்சிட்டியா, நான் முக்கியமானவன் ஆயிட்டேனா, இனிமே இங்கே இல்லை. இதுதான் அவருடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவருக்கும் இது மாதிரி தெரில. ஆனால் உங்கள் கல்லூரி காலகட்டம் எப்படி, பள்ளி ரொம்ப ரொம்ப லாங்காக போன டிஸ்கஷன் இது. ஐ திங்க் 6வது 7வது செஷனில் தான் இது ஓப்பன் அப் ஆகுது அவருக்கு. ஏன்னா முதல்ல பேசுகிறப்போ அவருக்கும் எதை நோக்கி போகிறோன்னு தெரியல, எனக்கு என்னமோ ஒன்று இருக்குன்றதை நோக்கி போயிட்டுருக்கோம். கடைசியாக இது கிடச்சிருச்சு. இப்போது அவருக்குமே இது கொஞ்சம், அப்போ இதுதானா சார், இப்படித்தானா நான் இருக்கேன் அப்படின்றதில் இருக்கார். இப்போ நான் அவர்கிட்ட இப்போ அதை எடுக்கணும்ல, அந்த பேட்டர்ன் எடுத்தாகணும், இல்லைன்னா அது இப்படி தான் தொடர்ந்துக்கிட்டே. இன்றைக்கி டேட்டிங் ஆப்ஸு இங்கேருந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேறு ஃபார்ம் வந்துச்சுன்னா அதில் போகும். ஆக மொத்தம் அது செக்ஷுவலாக கிடையாது, வேறு எந்த இன்டென்ட்டும் கிடையாது, ஒய்ஃப் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா மெரிட்டல்னு சொல்கிற அதுவும் இல்லை. ஆனால் என்ன ஒருத்தங்க கவனிக்கலைன்னா அதுக்கு என்ன வேணாலும் செஞ்சு அவங்கள கவனிக்க வச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வேரோடு எடுக்கணும். நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்களை ஏன் சார் இன்னொருத்தங்க மதிக்கணும் அப்படின்னு தான் அந்த பேச்சு ஆரம்பம். இப்போ எனக்கு புரியல சார், எனக்கு பொதுவாக யாராவது என்னை மதிக்கலைன்னா எதையாவது, ஆஃபீஸ்லேயும் தான் செய்கிறார் அவர். அதோட பல நடவடிக்கையே தான், எதையாவது செஞ்சு மதிக்க வச்சிடணும் அவங்க. அது ஒரு கிரேவிங் மாதிரி. சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்கிரீம் கிடைக்கிற வரை என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி பண்ணும், அழுவும், குதிக்கும், தூரம் போய் உட்காந்துக்கும், பேசாது, ஃபைனலாக கிடச்சதும் சிரிச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். அதே தான் இவர். ஏன் உங்களை இன்னொருத்தங்க மதிக்கணும் அப்படின்ற கேள்வியில் தான் இது ஆரம்பமாகுது. அது இல்லை சார், எனக்கு மற்றவங்க மதித்தாதானே அது கரெக்டு, நம்மளை மதிக்கணும்ல அப்படின்னு. இன்ஃபீரியாரிட்டியினுடைய இன்னொரு வெர்ஷன் இது. இப்போ என்னை எனக்கு தெரியும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்னை இன்னொருத்தங்க மதிக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ அவருக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று கொடுக்குறேன். அவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை தினசரி ஒரு 2 மினிட்ஸ் ஆடியோ போடணும்னு சொல்கிறேன். அவர் 2 மினிட்ஸ் ஆடியோ மாதிரி போடுறார். அதாவது நான் 365 டேஸும் ஷார்ப்பாக ஒரு 6:30 7 எழுந்திரிச்சிருவேன். இன்றைக்கி வரை இது தொடர்ச்சியாக நடக்குது. நைட்டெல்லாம் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் நான் அந்த 6:30 7 எழுந்திரிச்சிருவேன் ஒரு நாள். 2வது நாள் நான் எனக்கு ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க்குன்றதே எனக்கு இருக்காது, கரெக்டாக முடிச்சிருவேன். ரைட். 3வது, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் புறம் பேசுகிறதில்ல. எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அவங்கள பற்றி இன்னொருத்தங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். நான் ஏதாவதுனாலும் அவங்கள்ட்ட தான் பேசுவேன். எனக்கு என்னுடைய தகுதிக்கும் மீறிய ஒரு ஒர்க் வருதுன்னா கற்றுக்கிட்டு அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடுவேன். அது எனக்கு தெரியாத மனிதர்கள்ட்ட போய் கேட்டுருவேன், கேட்டு அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். ஐ திங்க் 22 23 நாள் இது தொடர்ச்சியாக வருது. ஒரு சில நாட்கள் ஆடியோ, ஒரு சில நாட்கள் நேரில் பார்க்குற வாய்ப்பு இருந்தால் அப்போ நேரில் சொல்லுவார், கிளியராக பேசுவார். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஐ திங்க் 22 23வது நாள் வரும்பொழுது அந்த லாஸ்ட் 1 வீக் 3வது வாரம், சார் எனக்கு இப்போ அந்த டேட்டிங் ஆப்ஸ் பற்றி என்னமே வர்றதில்லை சார் அப்படின்றார். இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, இந்த இன்ஃபீரியார் நம்மை நாமே தாழ்வாக மதிப்பிடுறது இருக்குல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இன்ஸ்டால் பண்ணுறேன் மைண்டில். இதுக்கு வேறு யாரும் வர வேண்டியதில்லை, நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை நாமளே இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்கிற இன்ஃபீரியாரிட்டி உள்ள குழந்தைங்களும் சரி, கணவன் மனைவி எல்லாருமே இந்த எக்ஸசைஸை அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து ரீகெயின் ஆகிற வரை செய்யலாம்.
உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தே ஹியூஜ். நம்ம போய் வெளியில் யாரும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ நாள் ஆச்சு, அல்லது எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு. 1 வருஷமாக நீங்கள் உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களே இல்லையான்னு தெரியாது, அந்த டாக்டர் நாளைக்கு ஏதாவது வந்தால் தான் தெரியும். ஆனால் 1 வருடமாக நீங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு நாம் நினைக்கிறது இருக்குல்ல, அது ரியாலிட்டி பேஸ்டு ஒரு நல்ல நிகழ்வு நம்மளை பற்றி. அது 1 வருடமாக நான் வந்து ரோட்டில் பைக் ஓட்டுறேன், ஒரு ஃபைன் கூட கட்டினதில்லை, ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுறேன். 7 வருஷமாக நான் ட்ரைவ் பண்ணுறேன், ஆக்சிடெண்ட் பண்ணதில்லை. இப்படி ரியாலிட்டியில் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை வந்து யோசிக்கிறது இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை பாராட்டணும்னு நினச்சிட்ருக்கோம், நம்மகிட்டே இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, பிச்சைக்காரர் பிச்சை எடுக்கலாம், கோடீஸ்வரர் ஏன் பிச்சை எடுக்கணும்னுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை யோசிச்சா நீங்கள் கோடீஸ்வரர். நம்ம ஏன் போய் அங்கங்கே பிச்சை எடுக்கணும், அதுவும் டேட்டிங் ஆப்ஸில் போய் ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு பேசப்பட்ட விஷயம். இப்போ அவருக்கு வேறு செக்ஷுவலாவோ வேறு தேவைகளோ இருந்திருந்தால் இதிலேருந்து வெளில வர்றது சிரமம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப கிளியர், எல்லாமும் தான். ஆனால் நோக்கம் அது இல்லை. நோக்கம் வந்து ஒன்று என்ன கவனிக்க வச்சிட்டேன்ல, முடிஞ்சு போச்சு, காணாம எல்லாம். அதாவது நம்பர் வந்து பிளாக் பண்ணுவார், எல்லாம் எதுலேயுமே வர முடியாது அவங்க, அந்த மாதிரி ஆகிடுவார், இன்விசிபிள் மேன் ஆகிடுவார். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இந்த விஷயம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அந்த 3ஆவது வாரம் சொன்னார்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு, அதுக்கப்புறம் இப்போது தேவைப்படலை சார். என்னை பற்றிய விஷயங்களை நானே உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக, நம்ம எப்பேற்பட்டாலும் நம்ம ஏன் இங்கே வரோம், அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு அனீசியாக உணர ஆரம்பிக்கிறாரு. இங்கே வீக்காக இருக்கிறதுனால தானே யாரோ ஒருத்தங்க என்னமோ செய்யணும்னு போகிறோம். இங்கே ஸ்ட்ராங் ஆகும்போது அங்கே நமக்கு என்ன வேலைன்னு மனசில் வந்துடும்ல. பல பேரோட எண்ணங்களை இந்த எபிசோடு மூலமாக நீங்கள் வந்து உடைச்சிருக்கீங்க. நாம் வந்து நமக்குள்ளே உள்ள பலத்தை பார்க்கணுமே தவிர நம்ம போய் பலத்தை தேடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான உண்மைன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கவுன்சிலிங்கோட. எஸ் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.